ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு கண்டென்ட்டாக பார்த்துட்ருக்கோம் மியூசிக் ரிலேட்டடாக. ஸோ ஹாய் என்னோட சேனல் கேகே ஃபீல்ஸ். நம்ம சேனலில் வந்து இப்போ மூணாவதாக நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வரங்கள்லாம் என்னென்னு பார்த்தோம். அதுக்கு நம்ம இப்போ பேர் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, ஸ்வரங்கள்லேயே 2 விதமான ஸ்வரங்கள், நிறையா வெரைட்டிஸான ஸ்வரங்களை பிரிக்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்துருவோம். ஸோ பொதுவாக நம்ம கொடுக்குற இந்த கொடுக்குற இந்த சவுண்ட்ஸ் எப்படி சொல்கிறோம், நம்ம நினச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி நம்ம யோசிப்போம்? சின்ன சவுண்டாக கேட்குது, அப்புறம் பெரிய சவுண்டாக கேட்குது சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த சின்ன சவுண்டு பெரிய சவுண்டு தான் எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம மியூசிக்கில் அசைச்சு பாடுறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. எப்படின்னா, இது பிளைனாக இருக்கும், இது அசைக்க முடியாது. அடுத்து இது கொஞ்சம் சின்ன சவுண்டாக கேட்குது. நான் பாடுற சரி இங்கே கொடுக்குற இது அதே சவுண்டு, ரெண்டும் ஒத்து போய் ஒரே சவுண்டாக கேட்குது. ஆனால் இதுலேயே இப்போ கொடுக்குற சவுண்டு என்ன பண்ணுது, சாலேருந்து இந்த இந்த கீழே பேஸில் பாடுற சவுண்ட்லேருந்து இது மேலே போகும்போது எப்படி அப்படி மேலே வரைக்கும் போயினது ஹைலைட்டாக போகுது. ஸோ இப்படி சின்ன சவுண்டை கொஞ்சம் அழுத்து கொடுத்து பாடி அதை கொஞ்சம் அசைச்சு பாடணுன்னா இது பெரிய ஸ்வரங்கள் சொல்லுவாங்க. அதை அசைக்காமல் சரி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அசைச்சு பாடினா அது சின்ன சவுண்டு அப்படி சொல்லுவாங்க. இல்லாட்டினா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சின்ன சவுண்ட்ஸுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் மியூசிக்கில் எப்படின்னா இது வந்து குறைவான சத்தமுடைய ஸ்வரங்கள் அப்படின்பாங்க. இல்லாட்டினா சுத்த ஸ்வரம், இல்லை சதுசுர ஸ்வரங்கள், இன்னொன்று சுத்த ஸ்வரங்கள் அப்படி சொல்லி 2 பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்க. இதில் எப்படி 2 பிரிவு என்னெல்லாம் வரும்? ஃபஸ்ட்டு சா என்றைக்குமே அசைக்க முடியாத ஸ்வரம், அதனால் இதுக்கு சுத்தமும் கிடையாது, சதுஸ்ரம் அப்படின்னு சொல்லி எதுவும் வராது. அதுக்கப்புறம் ரீ. இப்போ ரீயில் 2 டைப் இருக்குது. ரீயில் 2 டைப்பு எப்படி? சா ரீ ரீ இது நம்ம நம்பராக நம்ம ஞாபகம் வச்சுக்கிடுவோம். ரீ வந்து 3 வகையான ரீ இருக்குது. எப்படின்னா, ஃபஸ்ட்டு சின்ன ரீ பாடுறேன் சரி, இது கொஞ்சம் சவுண்டு குறைவாக இருக்குது, இது ரீ. இந்த ரீயை சுத்த ரிஷபம் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்குவோம். சரியா? அதுக்கடுத்து 2வது ரீ சரி, இது எப்படி இருக்குது, இந்த சவுண்டு பாடுறதை விட அதிகமாக கேட்குது. ஸோ இது வந்து 2வது ரீ, சது ஸ்ருதி ரிஷபம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து 3வது சரி 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 சரே காமா சரே சரே பாடுறோம். அந்த இன்னும் கொஞ்சம் ஒரு அசைவு கொடுத்தோன்னா அந்த 2வது ரேயும் ரேயும் அசைச்சு படும்போது கேட்குற ஒரு விதமான சவுண்டு தான் 3வது சவுண்டு. ஸோ அதுதான் இங்கே 3வது ரீ. நம்மளுக்குன்னு ஒரு திங்கி இருக்கலாம், திங்கிக்காக வேண்டி வச்சுருக்கிறேன். ஸோ 3வது ரீ வந்து என்னது, சட்ஸ்ருதி ரிஷபம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சவுண்டு லோவாக கேட்ட சவுண்டுக்கு என்ன சொன்னேன், சுத்த அப்படின்னு சொல்லி, அது என்ன சுரமாக இருக்கட்டும் அதுக்கு வந்து சுத்த ரிஷபம், சுத்த காந்தாரம் அப்படி சொல்லி அதுக்கு ஆட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப லோவாக கேட்டதுக்கு வந்து சுத்த, ஸோ அதை விட கொஞ்சம் மிடிலாக கேட்டதுக்கு வந்து சதுஸ்ருதி, 3வது கொஞ்சம் அசைச்சு ஓரளவுக்கு கனமாக பாடுறதுக்கு பேர் வந்து சட்ஸ்ருதி. ஸோ இந்த 3 தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அது என்னென்ன ஸ்வரங்கள் வருதோ அதோட ஆட் ஆகிடும் அந்த நேம்ஸு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரீ வச்சுதானே பார்த்தோம். ஃபஸ்ட்டு கீழே ரீ பாடுறது என்னது, சுத்த ரிஷபம். அதை விட கொஞ்சம் மிடியில் பாடுறது சதுஸ்ருதி ரிஷபம். ஸோ அதை விட கொஞ்சம் ஹைலைட்டாக எடுத்து பாடுறது வந்து சட்ஸ்ருதி ரிஷபம். ஸோ இந்த 3 தான் என்னது, இந்த 3 வகையான ஸ்வரங்கள், அசிச்சு பாடக்கூடிய ஸ்வரங்களாக இருந்து ரீ வகையான ஸ்வரங்கள். ஸோ இதே மாதிரி காவ்லையும் இருக்குது. காவில் என்னது இருக்குது, என்னது சுத்த காந்தாரம், அந்தர காந்தாரம், சாதாரண காந்தாரம் அப்படி சொல்லி 3 டைப் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதுக்கு ஆனால் மாலை வந்து மத்தியமத்தில் வந்து 2 டைப் தான். ஏன்னா அதுக்கு மேலே அரைச்சி பாடக்கு வந்த இடம் வந்து இந்த மத்தியமம் வந்து கொடுக்கல, வந்து கொடுக்கல. ஸோ அதனால் இதுக்கு 2 டைப் தான் இருக்குது. என்னது, சுத்த மத்தியமம், பிரதிமத்தியமம். அதுக்கு வந்து இது இன்னொரு மத்தியமத்துக்கு வந்து பாடுறதுக்கூடிய இடங்கள் வந்து இது கிடைக்காதனால 2 மத்தியமம் தான் இவங்க அதோட முடிச்சிட்டாங்க.
அதுக்கு அடுத்து பஞ்சமம் என்னைக்கும் என்னது அசையாது, என்றைக்குமே அசையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தா தா வந்து இதே மாதிரி தான் 3 டைப்பில் இருக்குது. அது சுத்த தெய்வதம், சதுஸ்ருதி தெய்வதம், சட்ஸ்ருதி தெய்வதம். ஸோ இதே தான் எப்படி சொல்கிறோம், இதே நேம் எங்கெல்லாம் வந்துச்சு, காந்தாரத்துக்கும் ரிஷபத்துக்கும் நம்ம சுத்த சதுஸ்ருதி சட்ஸ்ருதின்னு யூஸ் பண்ணோம். சரி, அதே போல் தான் இந்த தெய்வதத்துக்கும் இதே நேம் வரும். அதுக்கடுத்து நீக்கு வந்து என்னது இதே தான், பட் அந்த சுத்த அப்படியே சுத்த சட்ஸ்ருதி சதுஸ்ருதி அப்படிங்கிறது வராமல் இதுக்கு வேறு மாதிரி என்னென்னா கைசிகி நிசாரம், காக்கலி நிசாரம், சுத்த நிசாரம் அப்படி சொல்லி 3 வகை உண்டு. ஸோ அந்த 3 பேருமே இந்த இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் பார்த்துருக்குறோம். ஸோ இதில் இந்த அதை கொடுக்குற சவுண்டு கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்வரங்களையும் அசைச்சு பாடும்போது கேட்கக்கூடிய அந்த சவுண்டுக்கு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாளமாக இந்த சுத்த ரிஷபம், சதுஸ்ருதி ரிஷபம், சட்ஸ்ருதி ரிஷபம்னு சொல்லி ஒரு அந்த சுத்த சதுஸ்ருதி சட்ஸ்ருதி அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் கொடுத்து வச்சுருக்கிறோம். இது ஒவ்வொரு ஸ்வரங்களுக்கு மட்டும்தான் ஏற்படும். எதுக்கெல்லாம் சுத்த இதில் எதுக்கெல்லாம் வரும், ரிஷபம், காந்தாரம், தெய்வதம் அதுக்கு மட்டும்தான் வரும். மிச்சம் இது எல்லாமே எனது இப்போ பிரதி மத்தியமம், சுத்த மத்தியமம் அப்படின்னு வரும். அப்புறம் பஞ்சமம், அப்புறம் கைசிகி நிசாரம், காக்கலி நிசாரம், சுத்த நிசாரம் அப்படின்னு சொல்லி 3 வகையில் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னது ஒவ்வொரு இந்த சவுண்டுக்கு கொடுக்கக்கூடிய சவுண்டுக்கு நேமை தான் என்ன பண்ணுறோம், இதில் இப்போ இந்த மாதிரி கன்வே பண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து நடைமுறையில் இப்போதைக்கு இதான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இதை முடிச்சுக்கலாம். ஸோ இதை மாதிரி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணும் மியூசிக் தொடர்பான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா என்னோட கேகே சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் மியூசிக் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.